உங்கள் அனைவரின் சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் அனாலிசிஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா டாப் 3 எந்த கிரிப்டோவில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். தேர்ட் வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும், அதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கணும், அதோட ப்ராஃபிட் எங்கே இருக்குது, அது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டு டவுன்ஃபாலில் தான் இருக்கிறான், எந்த டவுட்ஃபுல்லும் கிடையாது. நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 86,300 வந்து செல்லிங் தான். ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 4 ஹவர்ஸில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவும் கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தால் நேற்று நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு திரும்பி வந்தாச்சு. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். வெரி சிம்பிள் தாங்க. மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் டைப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. இன்னும் 52 மினிட்ஸில் கிரியேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பி அகைன் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 சினாரியோ தான். ஒன்று, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க. இப்போ 83,546 இந்த 83,546 500 இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் செல்லிங் வந்துடலாம், நோ டவுட். பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு இருக்கணும். என்ன சார் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க? ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் படி ஸ்டாப் லாஸ் அங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ராஃபிட் வேணும் அந்த இடத்துல வைங்க. இன்கேஸ் இல்லை மார்க்கெட்டு இந்த ஹேமர் டைப் கேண்டல்ஸ்டிக் பர்ஃபெக்டாக கிளியராக க்ரியேட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, லாஸ் ஆனால் போதுன்ட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டார்கெட்டு இந்த லெவல் வைங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆனதுக்கு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு சம்திங் பேட்டர்ன் எங்கள் வாலட்டில் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மார்க்கெட்டு மேலே போக போது நீங்கள் பையிங்லேயே இருக்கலாம். 2 சினாரியோ தான். பட் அந்த 2 சினாரியோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம சொன்ன மாதிரி 52 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹேமர் டைப் கேண்டல்ஸ்டிக்கான. பட் இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பையிங் சைனில் தான் இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம மற்ற கிரிப்டோஸ் வந்து பையிங்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்க்கு எந்த கிரிப்டோ நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிரிப்டோவை நம்ம டாப் 3 கிரிப்டோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து நம்ம செல்லிங் தான் கொடுக்குறோம். எதுக்காக நம்ம இதை செல்லிங் கொடுக்குறோம் அப்படின்னா மல்டிபிள் க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துது. ஸோ அதெல்லாம் நம்ம செல்லிங் இப்போ போடுறோம். வேறு ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச். அதில் மட்டுமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செல்லிங்கில் தான் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு கண்டினியூஷன் ஆகிருக்குது. இந்த இடத்துல ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பிக்கு செல்லிங் கொடுக்குறோம். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குதுங்க. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீக் ஆகிட்டே இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பியரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. இத்தனை க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து மார்க்கெட் வந்து நம்ம செல்லிங் கொடுத்துருக்குறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இது கீழே கொடுத்து பார் ஆல்மோஸ்ட் 2.1619 இது கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் நம்ம செல்லிங் பண்ணலாம். பட் இப்போதைக்கு சின்ன க்ரைட்டீரியா. ஏன்னா எந்த மாதிரி மார்க்கெட் பிரேக் அவுட் ஃபெயில் ஆகும்னா பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும், அப் சைடு போயிடும். பட் இந்த கிரிப்டோ வந்து மோஸ்ட்லி அப் சைடு போக வாய்ப்பு இல்லை. ஏன் சொன்னால் பிடிசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கிற மாதிரி இருக்கிறான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ஆர்பி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே செல்லிங் போட்டுலாம். சின்ன லெவலில் குவான்டிட்டி மட்டும் இப்போ செல்லிங் போட்டுருங்க. பட் பிக்கஸ்ட் குவான்டிட்டி இது கீழே வந்ததை செல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் சொன்ன மாதிரி 2.3273 தான். நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தீங்கன்னா 1 of the 10 அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் இருக்கும். அப்படி இல்லை நம்ம டீட்டெயிலாக இன்னும் திரும்பி உங்களுக்காக சொல்லுவோம். ஓகே, நம்ம இசட்பிசிஎன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பையிங் கொடுக்குறோம். ஏன்னா மார்க்கெட் பாருங்கள் தெளிவு மல்டிபிள் டைம்ஸ் 1 2 3 4 பிரேக் அவுட் கொடுத்துச்சு, மேலே போச்சு. அந்த இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே டவுன்ஃபால் வருது. இது வந்து ரொம்ப நம்ம டவுன்ஃபால்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் எடுத்துக்கிட்டாச்சு. சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ மேலே போகுது. 4 ஹவர்ஸில் பாருங்கள் தெளிவாக இங்கே மார்க்கெட் இது பாருங்களா, 1 2 3 4 இது அப்படியே மேலே அப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பையிங் கொடுத்தாச்சு முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு பையிங் கொடுத்துக்கிறோம். இப்போதைக்கு சின்ன லெவலில் ஒரு 14% மட்டும் நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிடையாது. வெயிட் அ மினிட். நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்
ஓ சாரி, மினிமம் இந்த லெவல் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும், மறந்துடாதீங்க. நம்ம அதுதான் வந்து நீங்கள் 0.001389 இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் தேர்டு கிரிப்டோ நம்ம பார்க்க போகிறோம் ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ட்ரையாங்கல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. தெளிவாக தெரியுது. அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து இது சப்போர்ட் திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் லைன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் 2 காரணம் மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்னில் ஒரு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த 3 காரணமே போதுமானது தான். பட் இங்கே ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் பண்ண முடியாது. ஒரு சின்ன லெவலில் கொண்டு மட்டும் செல்லிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு மட்டும் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ஆல்மோஸ்ட் 0.12191 இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. அண்ட் தென் என்ட்ரி பாயிண்ட் இதுதான். அண்ட் தென் நம்ம டார்கெட் வந்து மினிமம் 13.60%. அதுக்கு மேலே கண்டிப்பாக போகும். நம்ம அதுக்கடுத்து வர வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் நம்மளோட டாப் 3 கிரிப்டோ ட்ரேடிங்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாங் டேர்ம் அசெட்டுக்கு நம்ம எதை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க. எம்கேஆர் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட மாட்டீங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் போனால் நம்ம வீக்லி தான் பார்த்தாகணும். ஓகேவா? வீக்லி மந்த்லி எல்லாமே பார்க்கணும். மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் மோசமான சொல்ல முடியாது. அழகான ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ண பார்த்துட்டு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து லாங் டேர்முக்கு போடலாம். மந்த்லியில் பையிங் சைனுக்கலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. 1 2 3 4th டைம் இது பிரேக் அவுட் கொடுத்துரும். மேலே அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. க்ளோசிங்கே கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக க்ளோசிங் கொடுத்துரும். ஸோ இது வந்து பையிங் தான். டேயில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அதை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் டவுன்ஃபால் ஆக பார்த்துச்சு. பட் அகைன் இது பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. இது ஒரு மேசிவானது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து பையிங் பண்ணிக்கலாம். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட தான் போகணும். நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுற மாதிரினா இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு $1,000 to $22,000 கூட ஃபுல்லாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிஸ்க்கு பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து லாங் டேர்ம் நல்லா அப்சைடு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 35.222% வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் மினிமம். திஸ் இஸ் எனஃப் இப்போதைக்கு. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா இல்லைங்களா, இல்லை எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாம் உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரோம். அந்த நம்பிக்கையோடு சொல்கிறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.